ஃப்ரெண்ட்ஸ், அரசு சுகாதார நிலையங்கள்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும், இளநிலை உதவியாளர் உட்பட வந்து உங்களுக்கு பலவிதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ கல்வி தகுதினா குறைந்தபட்சம் நீங்க 8த் பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரூ. 40,000 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 24 நவம்பருக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல தான் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்க 24 நவம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து ஆஃப்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் மொத்தம் ஒரு 24 டைப்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதுல நீங்க வந்து மோர் தென் 1 போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்ற மாரி இருந்தா, செப்பரேட்டா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும். என்னென்ன டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா வந்து பாருங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர் கேட்டகரில வந்து போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து 10த் வந்து நீங்க மஸ்ட்டா பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம டைப்பிங் நாலேட்ஜுமே உங்களுக்கு இருக்கணும். கம்ப்யூட்டர் ஆஃபீஸோட ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ரூ. 14,500 வந்து சேலரி வந்து வரும். அடுத்து நர்சிங் தெரபிஸ்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா 19 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு வந்து டிப்ளமோ நர்சிங் தெரப்பி கோர்ஸ் நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 13,000 சேலரி. பார்மசிஸ்ட் கேட்டகரிக்குலாம் நீங்க டிப்ளமோல பார்மசி இல்லனா டிப்ளமோல இன்டகிரேட்டட் பார்மசி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 15,000 சேலரி. லேப் டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்க, டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 13,000 சேலரி. மல்டி பர்ப்பஸ் ஒர்க்கருக்குலாம் 8த் பாஸ் பண்ணா எலிஜிபிள். ரூ. 8,950 வந்து சேலரி வந்து வரும். அடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு கன்சல்டன்ட் கேட்டகரில வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, டிகிரில வந்து பிஎன்ஒய்எஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 40,000 சேலரி வந்து வரும். அதுக்கடுத்து மல்டி பர்ப்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்குலாம் 8த் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10,000 சேலரி வந்து வரும். ஸோ இந்த மாரி வந்து உங்களுக்கு தெரபெட்டிக் அசிஸ்டன்ட் குடுத்துருக்காங்க. மல்டி பர்ப்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு. இது வந்து ஒரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனித்தனியா வந்து குடுத்துருக்காங்க. ஓவராலா வந்து ஒரு 24 டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்தந்த டைப் வைஸா உங்களுக்கான சேலரியிலருந்து உங்களுக்கு வந்து இதில குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வேரி ஆகும். அது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கெங்க இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து இங்கேயே குடுத்துட்டாங்க. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ன்னு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது. அத தனித்தனியா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவராலா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 24 டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு. இதில எப்படி நீங்க அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழ வந்து இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. இதில என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்க வந்து இணைச்சுக்கோங்க. இணைச்சு நீங்க வந்து பாருங்க, இங்க மேல குடுத்துருக்க அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து போஸ்டர்ல வந்து சென்ட் பண்ண போறீங்க. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க, தேனி அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்டர்ல வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. 24 நவம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு நீங்க வந்து அனுப்புற மாரி இருக்கும். அதே மாரி நீங்க வந்து ஒரு போஸ்ட்டுக்கு மேல நீங்க அப்ளை பண்ண விருப்பம் இருந்தா, நீங்க செப்பரேட்டா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.